முரளியும் சுந்தரியும் வந்து இன்னொரு திட்டம் திட்டுறாங்க. எப்படியாவது அபியும் ராகவும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஹாட் ட்ரிங்க்ஸை வந்து கலந்துடுறாரு முரளி. அதனால் அபி வந்து வீட்டில் வந்து பிரச்சனை படுவாங்க. அந்த டைமில் ராகு வந்து அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து அபி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சுந்தரியை வந்து வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து தள்ளி விட்டுறாங்க. அதனால் சுந்தரி போய் கீழே விழுந்துடுறாங்க. எப்போ பார்த்தாலும் என் அக்காவை குடும்பப்படுத்திகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரி வந்து என்னை வந்து கால் அமுக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே என்னை கீழே தள்ளிட்டா, உன்னை சும்மா விட மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க போகிறாங்க. அப்போ வந்து கையை மடக்கி வந்து நம்ம அபியை அடிக்க போகிறாங்க. அந்த டைமில் ராகு வந்து என் சித்தி அடிக்க போறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சிடுறாரு அவங்கள எல்லாரும் முன்னாடியுமே. அதை பார்த்து அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மன்னிப்பு கேளுங்க சித்தி கிட்டேன்றாரு. மன்னிப்பு கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ வீட்டை விட்டு போன்றாரு. அதே மாதிரி வந்து வீட்டை விட்டு அபியும் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை ராகுவை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க அவங்க அக்கா. அவங்க வந்து அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து வந்த அபியோடு தான் வரணும், அபி எந்த தப்புமே பண்ணல, அவள் வந்து தெரியாமல் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்ருக்கா, யாரோ வந்து கலந்துட்டுருக்காங்க, அதனால் வந்து அவள் வந்து தப்பாக நடந்துக்கிட்டா, மற்றபடி அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது, பத்தாதுன்னு சித்தி தான் அவளை அடிக்க போனாங்க, அவன் ஒன்றும் அடிக்க போகல, தேவையில்லாமல் வந்து அவளை நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி அரைஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லி எப்படி சொல்வேன் நீ, ஓ வீடா இது, ஓ இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு சமயம் திட்டி போயிடுறாங்க. நீ வந்து அபியோடு தான் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் ராகவ் அபியை தேடி போயிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை முரளி என்ன பண்ணுறாரு, அபியை வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாரு. அபி வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறா, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அதனால் முரளி செம்ம டென்ஷனாக இருக்கார். அடுத்து வந்து முரளி என்ன பண்ணுறாரு, ராகவை பார்க்குறாரு. ராகவை பார்த்துட்டு அப்படியே வந்து டென்ஷனாக வந்து பார்த்துட்டே இருக்காரு. இவன் எப்படி அபியை கூட்டிகிட்டு வருவான், சும்மா அபியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட செல்ஃபோனுக்கு வந்து முரளியும் வந்து அபியும் வந்து கலந்துக்கின அந்த என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே அமுச்சு விட்டுறாரு. அதனால் அதிர்ச்சி அடைகிறாரு. ராகவை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது அபியும் வந்து முரளியும் தானே, ரெண்டு பேரும் வந்து என்கேஜ் பண்ணி நடந்துச்சா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. இவ்வளோ என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது, இவ்வளோ தூரம் இவன் சொல்லவே சொல்லி நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காரு. அந்த அபியை தேடவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவங்க அக்கா சொன்னது ஞாபகம் வருது, கண்டிப்பாக வந்து அபியோட தான் வரணும்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்னதை அக்கா வந்து முட்டுக்கட்டையாக இருக்காங்களே, இந்த அபியை விட்டு ஒழிக்கலான்னு பார்த்தா கூட அக்கா விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபியை தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து அபி உட்காந்துருக்காங்க. போயிட்டு அபியை கூப்பிட்றாரு. வரப்போறிய பெரியலையா அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ வரல அவ்வளோதான் அப்படின்றாரு. வர மாட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு, என் அக்கா கூப்பிட்றாங்க தான் நான் வந்தேன், அப்போது நீங்களா வேணும்னு வந்து என்னை கூப்பிடலையா, சாரி கேட்க என்னை கூப்பிடலையா, அதெல்லாம் கேட்க முடியாது, வீட்டுக்கு வா அப்படின்றாரு. வர முடியாதுங்க அப்படின்றாங்க. நீ வந்து ரொம்ப கேடு கெட்டவ, உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் கூட்டின்னு போக விரும்பல, முதல்ல உன் பொண்டாட்டியை உன்னை நினைக்க கூட என்னால் முடியாது, வேறு வழி இல்லாமல் தான் உன்னை கூப்பிட்றேன், என் அக்காக்காக தான் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறேன். அப்போது நான் கேடு கேட்டாலும் பரவாயில்ல, ஆமாம் நீ எல்லாம் வந்து பண்ண வேலைக்கு உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போகிறதுக்காக அபி என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து மலைமேலேருந்து எகிரி குடிச்சிடுறாங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் என்ன பண்ணுறாரு, குதிச்சு வந்து தண்ணியில் குதிச்சு அபியை காப்பாற்றுறாரு. அபி சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருக்கணும்னா அந்த உண்மையை நீங்கள் சொல்லியே ஆகணும், என்ன நடந்தது, எதுக்காக என்னை வெறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும், அப்படின்லாம் மறுபடியும் தண்ணியில் விழுந்துருவேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ராகு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் நான் சொல்ல முடியாது, ஆனால் நீ ரொம்ப மோசமானவ, என் மனசை நீ உடைச்சிருக்க அப்படின்னோடனே, என்ன தான் நான் உடைச்சேன், என்ன தான் நான் பண்ணேன், சொல்லி தொலைங்களேன் அப்படின்னோடனே, நான் சொல்ல முடியாது ஒரு கட்டத்தில் வந்து அபி வந்து நான் மறுபடியும் போகிறேன் தவறான முடிவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே கையை பிடிச்சி, இப்போ என்ன உனக்கு உண்மை தெரிஞ்சா நான் அவ்வளோதானே சொல்கிறேன், என் மாமா உன்னையும் வந்து விரும்புனீங்களா இல்லையா, ஒரு கல்யாணம் ஆனதுன்னு பார்க்காம அசிங்கமாக அவரை கட்டி பிடிச்சி நின்று நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ இதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ என் மேலே கோவமாக இருக்கீங்களா, உங்கள் அக்கா வீட்டுக்கார அந்த முரளி வந்து ரொம்ப மோசமானவன், இந்த விஷயம் உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகும் தான் நான் வந்து அமைதியாக வந்து நான் மறைச்சிட்டேன், மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க, அவரை நான் விரும்பலை. ஓ அவரை விரும்பலையா நீ, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாரு. பார்த்தா என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ, விரும்பாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கினேன் அவன் கூட அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஃபோட்டோ நான் சொன்னதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் புரிஞ்சுக்க நான் ரெடியாக இல்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே, ஆமாம் நான் தான், உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது உண்மை தானே, ஆமாம் நடந்தது உண்மை தான், அப்படியே வந்து அவங்க மேலே கை வச்சு எடுக்கிறாரு. அப்போது நீ வந்து உண்மையானவன்னு சொல்லிட்டு எப்படி நான் நம்ப முடியும், நீ பொய்யானவ, நீ நடிக்கிற அப்படின்றாரு. இல்லைங்க நான் நடிக்கலை, சொன்னால் புரிஞ்சுக்குங்க, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், என் அக்காவுக்கு துரோகம் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணி நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னை பார்க்கவே எனக்கு அருவிருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பின்னாடி அபி ஓடி போகிறாங்க. ஆனால் அவர் வந்து காரில் போயிடுறாரு. அதனால் அபி மனசு கஷ்டப்பட்டு அங்கே அழுது நிற்கிறாங்க.